ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 9th யூனிட் தான் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஓகேவா. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்னென்னா சென்னை வாசிகள் சங்கம். இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1852 ஜூலையில் வந்து தொடங்கப்பட்டது. கஜுலு லக்ஷ்மி நரசு சீனிவாசனார் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து வணிகர்கள் தான். இதில் உறுப்பினர்களாக இருந்தவங்களும் வந்து நிறைய பேர் வந்து வணிகர்களாக தான் இருந்தாங்க. இவங்க வந்து என்னென்னா வருவாய்த்துறை அதிகாரிகளால் வந்து விவசாயிகள் நிறைய பேர் வந்து சித்திரவதை செய்யப்படுவதையும் அதுக்கப்புறம் வந்து வரிகள் நிறைய வந்து வசூலிக்கப்படுவதையும் வந்து எதிர்த்து வந்து போராட்டம் நடத்தினாங்க. இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து டார்ச்சர் கமிஷன், அதாவது சித்திரவாதி ஆணையம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்களோட போராட்டத்தினால வந்து டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுற சித்திரவதை ஆணையம் வந்து ஒழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1962 அப்புறமா வந்து இந்த கஜ்லு லக்ஷ்மி நரசுன்றவர் வந்து இறந்துருவார். ஸோ அதனால் வந்து இந்த இயக்கம் வந்து செயலிழந்து போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள். தி இந்து, சுதேசமித்திரன் பத்திரிகை 1877 வந்து டி முத்துசாமி அப்படிங்கிறவர் வந்து உயர்நீதிமன்றத்தோட ஃபஸ்ட்டு இந்திய நீதிபதியாக வந்து நியமிக்கப்படுவார். அப்போ வந்து 1878 வந்து தி இந்து அப்படிங்கிற பத்திரிகை வந்து ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி, அது இல்லாமல் வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து இந்திய தேசிய அந்த விடுதலை போராட்டத்தையும் அந்த விடுதலை உணர்வையும் வந்து மக்களுக்கு வந்து ஊட்டுற மாதிரியான பத்திரிகையாக வந்து இது இருக்கும். அதுக்கப்புறம் 1891 வந்து ஜி சுப்பிரமணியம் வந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிற பருவ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அது வந்து பின்னால் வந்து 1899 வந்து நாளிதழாக வந்து மாறும். வேறு என்னென்ன பத்திரிகைகள்லாம் வந்து இருந்தது அந்த டைமில் அப்படின்னா இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், விஜயா, தேசாபிமானி, சூரியோதயம், இந்தியா, அந்த மாதிரியான பத்திரிகைகள்லாம் வந்து இருந்துச்சு. இது வந்து உள்நாட்டு பத்திரிகைகளாக இருந்தது. இது எல்லாமே வந்து விடுதலை உணர்வை வந்து ஊட்டுறது மாதிரியான கருத்துக்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்னை மகாஜன சபை. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1884 மே 16 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தாச்சார்லு, பி ரங்கையா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பி ரங்கையா தான் வந்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு தலைவராக வந்து இருப்பார். இவங்க வந்து என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வந்து வச்சாங்க அப்படின்னா குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் வந்து இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே டைமில் நடத்தணும். லண்டனில் இருக்கிற இந்திய கவுன்சிலை வந்து மூடணும். வரிகளெல்லாம் வந்து குறைக்கணும். இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வந்து முன் வச்சாங்க. 1885 ஸ்டார்ட் பண்ண இந்திய தேசிய காங்கிரஸும் இதே கோரிக்கைகளை தான் வந்து முன் வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மிதவாத கூட்டம் 1884 டிசம்பரில் வந்து பிரம்மஞான சபை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தௌலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி, அதுக்கப்புறம் ஜி சுப்பிரமணியம் இவங்க எல்லாம் வந்து உறுப்பினர்களாக வந்து கலந்துப்பாங்க அந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில். நெக்ஸ்ட்டு பி ரங்கையா, அனந்தாச்சார்லு இவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதாவது சென்னையிலேருந்து ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, பி அனந்தாச்சார்லு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிறவங்களாம் வந்து நார்த் இந்தியா, அவங்க வந்து வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேர் மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1885 வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு வந்து சென்னையில் வந்து நடக்கும். அதில் வந்து 72 பேரில் வந்து 22 பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1886 வந்து செகண்ட் மாநாடு வந்து நடக்கும். அதில் வந்து தலைமை தாங்கிறவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஃபஸ்ட்டு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறவர் வந்து யாருன்னு இதில் வந்து சொல்லலை. செகண்ட் கூட்டத்தில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்குவார். பம்பாயில் வந்து இந்த கூட்டம் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து தேர்டு கூட்டம் வந்து 1887 சென்னையில் வந்து 1000 விளக்கு அப்படிங்கிற பகுதியில் வந்து நடக்கும். மக்கீஸ் தோட்டம் அப்படின்ற இடத்துல வந்து நடக்கும். தலைமை தாங்கிறவர் யாருன்னா பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவர். இங்கே வந்து 607 பேரில் உறுப்பினர்களில் வந்து 362 பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. சென்னை மாகாணத்திலேருந்து வேறு யார் யார் வந்து மிதவாத தலைவர்களாக இருந்தாங்க அப்படின்னா பிஎஸ் சீனிவாச சாஸ்திரி, அதுக்கப்புறம் வந்து பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட்ராமனார்,
ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ் மற்றும் எஸ். சுப்பிரமணியனார் இவங்க எல்லாமே வந்து சென்னையை சேர்ந்தவங்களாக வந்து இருப்பாங்க. சென்னை சங்கம் வந்து 1892 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சென்னை மாகாணம் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதிகள் இருக்கும், கடற்கரை மாவட்டங்கள், அதுக்கப்புறம் ராயலசீமா அப்படிங்கிற பகுதிகள், கர்நாடகாவை சேர்ந்த பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா இது, அதுக்கப்புறம் கேரளாவை சேர்ந்த மலபார், ஒடிசாவின் கஞ்சம், அதுக்கப்புறம் சென்னை மாகாணத்தில் இருக்கிற பகுதிகள், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து அன்றைய தமிழ்நாடு. இப்போ வந்து தமிழ்நாடுலாம் வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சுட்டாங்க. முன்னாடி வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி தான் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து சுதேசி இயக்கம். வங்க பிரிவினைக்கு அப்புறம் வந்து சுதேசி இயக்கம் வந்து தீவிரமாக வந்து தமிழகத்தில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. வங்க பிரிவினை எப்போனா 1905 தான் வந்து வங்காளத்தை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிருவாங்க. அப்போ தான் வந்து வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா இந்த 3 ஸ்டேட்லேயும் வந்து முக்கியமான தலைவர்கள் வந்து உருவெடுத்தாங்க. அதாவது பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் இவங்க 3 பேர்த்த தான் சொல்லியிருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, சுதேசி நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கணும், அந்நிய பண்டங்களை வந்து புறக்கணிக்கணும், தேசிய கல்வியை வந்து முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டின் எதிர்வினை வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா, வ.உ. சிதம்பரனார், வி. சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள். இவங்க வந்து நிறைய பொதுக்கூட்டங்கள்லாம் வந்து நடத்தி வந்து மக்களை வந்து திரட்டினாங்க. தமிழ் பற்றையும் வந்து நாட்டு பற்றையும் வந்து அவங்க வந்து ஊட்டுற விதமாக வந்து தேசபக்தி பாடல்கள், அதுக்கப்புறம் வந்து கருத்துக்கள் வந்து சொல்கிற மாதிரியான அந்த பரப்புரை செய்கிறது, இதழ்களில் வந்து கருத்துக்கள் வந்து வெளியிடுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. அதுக்கு வந்து மெயினாக வந்து என்னென்ன பத்திரிகைகள் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, சுதேசமித்திரன் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து இந்த சுதேசி கருத்துக்களை வந்து வெளியிட்டு வந்தாங்க. பிபின் சந்திரபால் வந்து சுற்றுப்பயணம் வருவார் சென்னைக்கு. அப்போ வந்து ஒரு சொற்பொழிவாற்றுவார். அது வந்து சுதேசி இயக்கத்தில் வந்து மக்களை வந்து பெருமளவு வந்து பங்கேற்கிறதுக்கு வந்து உதவுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வ.உ. சிதம்பரனார் வந்து நீராவி கப்பல் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் வந்து காலியா, லாவோ அப்படிங்கிற ரெண்டு கப்பலை வந்து தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு வந்து ஓட்டிகிட்டு வந்து போவார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் வந்து நூற்பாலை தொழிலாளர்களை வந்து அணி திரட்டுறதுல வந்து வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வந்து வகிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கம்பெனி வந்து யாரோட கம்பெனினா வந்து ஆங்கிலேயர்களோட கம்பெனி. ஸோ அங்கே வந்து தொழிலாளர்கள் வந்து ரொம்ப வந்து மோசமாக நடத்தப்படுறதுனால 1908 வந்து கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் வந்து நடக்கும். அதுக்கு வந்து வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் தான் வந்து தலைமை தாங்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா, அவங்க 2 பேர் அந்த தலைமை தாங்கினால வந்து அவங்க வந்து 2 பேரும் கைது செய்யப்படுவாங்க. அதுக்கப்புறம் பிபின் சந்திரபால் வந்து அந்த டைமில் வந்து கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுவார். ஸோ அவங்க விடுதலை வந்து கொண்டாடுற விதமாக வந்து ஒரு கூட்டம் வந்து விடுதலை வந்து கொண்டாடணும், ஒரு சுதேசி தினமாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து ஒரு கூட்டம் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நடத்தக்கூடாதுன்னு வந்து காவலர்கள் வந்து சொல்லுவாங்க. அதையும் மீறி நடத்துறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணனால திரும்ப 2வது டைமாக அவங்க 2 பேர்த்தையும் வந்து அரசு துரோக குற்றம் வந்து சாட்டப்பட்டு கைது செஞ்சுருவாங்க. கைது செஞ்சு இரட்டை ஆயுள் தண்டனை வந்து விதிச்சிருவாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் வந்து கைது செஞ்சனால திருநெல்வேலி சுற்றி இருக்கிற நிறைய ஊர்களில் வந்து நிறைய வந்து கலகம்லாம் வந்து வெடிக்கும். காவல் நிலையத்தெல்லாம் வந்து தீ வச்சிருவாங்க. நீதிமன்றம், நகராட்சி அலுவலகத்தெலாம் வந்து நிறைய வந்து தீ வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து போராட்டம் பண்ணனால திரும்ப மக்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னா, நிறைய வந்து வரி வசூலிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து பில்டிங்லாம் சேதமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள வந்து ரொம்ப மோசமாக வந்து நடத்துனாங்க. அது இல்லாமல் நிறைய வந்து வரிகள்லாம் வந்து விதிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து நிறைய வந்து கொடுமைப்படுத்தினாங்க சிறையில். வ.உ.சி வந்து நிறைய வந்து செக்கிழுத்தார். நிறைய அங்கே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இதுக்கப்புறமா வந்து பாரதி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த தமிழ்நாட்டில் இருக்க நிறைய தலைவர்கள் வந்து கைது செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களோட பகுதியான பாண்டிச்சேரிக்கு வந்து இடம்பெயர்ந்து போயிடுவார். அதே மாதிரி அரவிந்த கோஷ், வி.வி. சுப்பிரமணியனார் இவங்களுமே வந்து அங்கே வந்து போயிடுவாங்க.
தமிழ்நாட்டில் வந்து புரட்சிகர தேசியவாதிகளோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பாண்டிச்சேரிக்கு வந்து நிறைய பேர் வந்து இடம்பெயர்ந்து வந்து போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நிறைய புரட்சிகர நடவடிக்கைகள்லாம் வந்து ஈடுபடுவாங்க. நிறையா வந்து இந்த இளைஞர்களை வந்து திரட்டி அவங்களுக்கு வந்து துப்பாக்கி பயிற்சிலாம் கொடுத்து அவங்கள வந்து இந்த ஆங்கிலேய அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து சுட்டு கொல்றது, குண்டு வீசுறது, இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லண்டனில் இருந்த மாதிரியே வந்து இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து பாரிஸ்லேயும் வந்து நிறுவுவாங்க. அதுக்கப்புறமா வந்து எம்பிடி ஆச்சாரியா, வி சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன் இவங்களும் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய புரட்சிகர நூல்களை தான் வந்து எழுதி சென்னைக்கு வந்து விநியோகம் பண்ணுவாங்க. எங்கேருந்து? பாண்டிச்சேரியிலேருந்து எழுதி சென்னைக்கு வந்து விநியோகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியா, விஜயா, சூரியோதயம் இந்த இதழ்களும் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொலை 1904 வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சில பாரத மாதா சங்கமும் வந்து ரகசிய அமைப்பை வந்து உருவாக்குவாங்க. மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை வந்து தூண்டுற விதமாக வந்து அந்த அமைப்பு வந்து இருக்கும். செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் வந்து இந்த அமைப்புனால வந்து தூண்டப்பட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த அமைப்பில் வந்து ஜாயின் பண்ணுவார். அதுக்கப்புறம் 1911 ஜூன் 17 வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WDE ஆஷ் அப்படிங்கிறவர் வந்து மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து சுட்டு கொன்னுட்டு அவரும் வந்து தன்னைத்தானே சுட்டுட்டு வந்து இறந்துருவார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. 1910 தான் வந்து அரவிந்த் கோஷ், வி சுப்பிரமணியனார்லாம் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து புரட்சிகர நடவடிக்கையெல்லாம் வந்து மேற்கொள்ளுவாங்க. ஆனால் வந்து 1904 நிறைய சங்கங்கள் வந்து அங்கே இருக்கும். பாரத மாதா சங்கம், நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படி சொல்லிட்டு நிறைய சங்கங்கள் வந்து அங்கே இருக்கும். இவர் வந்து சுட்டு கொண்டது வந்து 1911 ஜூன் 17. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அன்னி பெசண்ட்டோட தன்னாட்சி இயக்கம். அன்னி பெசண்ட்டுங்கிறவங்க வந்து யாருன்னா வந்து அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து சென்னையில் அடையாறில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அகில இந்திய தன்னாட்சி இயக்கத்துக்கும் வந்து இவங்க வந்து தலைவராக வந்து இருப்பாங்க. இதில் உறுப்பினர்களாக யார் யார் இருப்பாங்க அப்படின்னா GS அருண்டேல், BP வாடியா, CP ராமசாமி இவங்கள்லாம் வந்து அன்னி பெசண்ட்டுக்கு வந்து துணையாக வந்து இருப்பாங்க. அன்னி பெசண்ட்டோட 2 பத்திரிகைகள் வந்து என்னென்னா நியூ இந்தியா, காமன்வெல்த். இந்த பத்திரிகை மூலமாக அன்னி பெசண்ட் அவங்களோட கருத்துக்களை வந்து வெளியிடுவாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலையும் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த பத்திரிகை இருக்கு இல்லையா, அந்த பத்திரிகை சட்டத்தின்படி வந்து 1910 பிணைய தொகையை வந்து கட்டி வந்து அந்த கண்டென்ட் வந்து வெளியிடுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து நிறைய வந்து பிணையத்தொகை கட்டி தான் வந்து புக் வந்து எழுதியிருப்பாங்க. 2 புக் என்னென்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இன்னொரு வந்து இந்தியா ஒரு தேசம் அப்படின்ற 2 புத்தகத்தையும் வந்து எழுதியிருப்பாங்க. 1917 வந்து அன்னி பெசண்ட் வந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து தலைவராக வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. அதுக்கப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கம், இது வந்து பிராமண அல்லாதோர் இயக்கம் அந்த மாதிரி வந்து இருக்கும். 1912 வந்து சென்னை திராவிடர் கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொது செயலராக வந்து நடேசனார் வந்து இருப்பார். 1916 ஜூனில் வந்து திராவிடர் தங்கும் விடுதிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. இதெல்லாம் வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதெல்லாமே. ஓகேவா. யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா TM நாயரும் P தியாகராயரும் பிராமணர் அல்லாதோர் தலைவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான நலனுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இந்த இயக்கமே. ஓகேவா. 1916 நவம்பர் 20 தான் வந்து இவங்க வந்து தலைமை தாங்குவாங்க இந்த இயக்கத்துக்கு. ஓகேவா. நடேசனார், TM நாயர், P தியாகராயர் இவங்கெல்லாம் வந்து 1916 நவம்பர் 20 வந்து இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கத்துக்கு வந்து தலைமை தாங்குவாங்க. ஆனால் வந்து 1912 சென்னை திராவிடர் கழகமும் 1916 ஜூனில் வந்து திராவிடர் தங்கும் விடுதியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா.
தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது வந்து 1916 நவம்பர் 20 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களோட முக்கியமான செய்தித்தாள் வந்து என்னன்னா ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா. ஜஸ்டிஸுங்கிறது இங்கிலீஷில், திராவிடன்கிறது தமிழில், ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது வந்து தெலுங்கில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து 1919 ஆண்டு வந்து தேர்தல் வந்து நடக்கும். அங்கே வந்து பிராமணர் அல்லாதோருக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு வந்து கேட்டு வாங்கிடுவாங்க. 1920 வந்து நீதி கட்சி வந்து வின் பண்ணிடும். 98 இடங்களில் வந்து 63 இடத்துல வந்து வின் பண்ணிடும். சுப்புராயலு அப்படிங்கிறவர் வந்து முதலமைச்சர் ஆவார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இறந்ததுக்கப்புறமா 1923 வந்து திரும்ப வந்து நீதி கட்சி வந்து வின் பண்ணதுக்கப்புறமா வந்து பனகல் அரசர் வந்து அமைச்சரவை வந்து அமைப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள், அதாவது ஆங்கில அரசு வந்து 1919 வந்து சர் சிட்னி ரவுலட் அப்படிங்கிறவரால் வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்படும். அது வந்து என்னன்னா விசாரணையின்றி கைது செய்தல், தண்டனை வழங்குதல், அந்த மாதிரி ஒரு சட்டம். அந்த சட்டத்தை வந்து எதிர்த்து 1919 மார்ச் 18 வந்து மெரினாவில் வந்து காந்தி வந்து உரை நிகழ்த்துவார். 1919 ஏப்ரல் 6 வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு போராட்டம் வந்து பண்ணணும், அமைதியான முறையில் வந்து போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு உரை வந்து நிகழ்த்தியிருப்பார். ஸோ இதில் வந்து வேறு யார் சென்னையை சேர்ந்த யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப், அவங்க எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னா ஒரு வழக்கறிஞரும் சொற்பொழிவாற்றும் திறன்மிக்க ஒருவரும் ஆவர். இவர் வந்து மதுரையில் வந்து ஒரு தன்னாட்சி இயக்கத்தை வந்து நிறுவுறதுல வந்து முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். இவர் வந்து கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் செங்கன்னூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து மதுரையில் வந்து வசிச்சிருப்பார். மதுரை மக்களால் வந்து ரோசாப்பு துறை அப்படின்னு வந்து அழைக்கப்படுவார். இவர் வந்து தொழிலாளர் சங்கம் வந்து அமைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். 1918 ஹார்வி மில் தொழிலாளர்கள் சங்கம் வந்து அமைக்கிறதுக்கு வந்து இவரும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. கிலாபத் இயக்கம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து ஜெனரல் டயர் அப்படிங்கிறவரால் வந்து ஜெனரல் டயர் அப்படிங்கிறவர் தான் வந்து அப்படிங்கிறவரால் தான் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நிகழ்த்தப்படும். அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டுருவார் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா. ஸோ அதை எதிர்த்து வந்து மக்கள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் முதல் உலகப்போர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து துருக்கியோட கலீஃபா வந்து ரொம்ப வந்து மோசமாக நடத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அவரோட அதிகாரத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக கிலாபத் இயக்கமும் வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையில் வந்து பொதுக்கூட்டம் வந்து நடக்கும். அது வந்து கிலாபத் நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைபிடிக்கப்படும். அது இல்லாமல் ஈரோட்டிலையும் வாணியம்பாடியிலையும் வந்து அந்த கிலாபத் எழுச்சி வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் வந்து முஸ்லீம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து முக்கிய பங்களிப்பை வந்து கொடுப்பாங்க. ராஜாஜி, ராமசாமி தலைமையில் இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜி தலைமையிலையும் ராமசாமி தலைமையிலையும் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம் லீக்கோட கிளையை வந்து சென்னையில் வந்து தொடங்கினவர் யார் அப்படின்னா யாகூப் ஹசன் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து ராஜாஜிக்கு வந்து ரொம்ப வந்து நெருக்கமான ஒருத்தர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ராஜாஜி, ஈவேரா வந்து வரிகோடா இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வந்து முக்கிய பங்கு வந்து வகிச்சிருப்பாங்க. எங்கன்னா தமிழ்நாட்டில் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா வந்து தஞ்சாவூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்னென்னா சட்டமன்றம், பள்ளிகளெல்லாம் வந்து புறக்கணிக்கணும், நீதிமன்றங்களை புறக்கணிக்கணும், அந்நிய பொருட்களெல்லாம் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 1921 நவம்பரில் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்கிறதுக்கு வந்து முடிவு செஞ்சுருப்பாங்க. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா இவங்கெல்லாம் வந்து அதனால் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. 1922 ஜனவரி 13 வந்து வேல்ஸ் இளவரசர் வருகையும் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. அதனால் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து இருவர் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. 22 வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து படுகாயமும் வந்து ஆயிருப்பாங்க. அதே மாதிரி 1922 சௌரி சௌராங்கிற இடத்துல வந்து 22 காவலர்கள் வந்து கொல்லப்பட்டுருவாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய மக்கள் வந்து ரொம்ப வந்து வன்முறை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து அதை
ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து பின்வாங்கிடுவார். அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தடை செஞ்சுட்டு அதை வந்து நான் பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். அந்த டைமில் தான் வந்து 1925 ஜூனில் வந்து வைக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து கோவிலில் வந்து கீழ் ஜாதி மக்கள் வந்து நுழையிறதுக்கு வந்து தடை இருக்கும். ஸோ அதை எதிர்த்து வந்து பெரியார் வந்து போராடுவார். 1926 வந்து நீதி கட்சி வந்து வின் பண்ணும். பி சுப்புராயன் அப்படிங்கிற வந்து அமைச்சரவையை வந்து அமைப்பார். 1937 வந்து திரும்ப வந்து காங்கிரஸ் வந்து வரும். அது வர வரைக்குமே வந்து இவர் தான் வந்து பி சுப்புராயன் தான் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம். அதாவது வந்து 1927 வந்து ஒரு இந்த அரசியலமைப்பு சபையை வந்து அமைக்கிறதுக்காக வந்து சைமன் குழு தலைமையில், சைமன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம், அது வந்து சைமன் தலைமையில் வந்து இருக்கும். அதில் ஒரு தலைவர்கள் கூட வந்து இந்திய உறுப்பினர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை எதிர்த்து வந்து 1929 பிப்ரவரி 18 வந்து சைமன் குழு வருகையை வந்து புறக்கணித்து போராட்டம் வந்து நடத்துவாங்க. அதுவும் இல்லாமல் சட்ட மறுப்பு இயக்கமும் வந்து அங்கங்கே வந்து நடக்கும். இவங்க வந்து என்னென்னா பூரண சுயராஜ்யத்தை நோக்கி வந்து லாகூரில் வந்து ஒரு மாநாடு வந்து நடத்துவாங்க 1929. அதில் வந்து பூரண சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1930 ஜனவரி 26 வந்து ராவி நதிக்கரையில் வந்து பூரண சுயராஜ்யத்திற்கான வந்து உரையை வந்து நிகழ்த்தி அங்கே நேரு வந்து கொடியை வந்து ஏற்றிருப்பார். ஸோ இந்த தினத்தோட ஞாபகமாக தான் 1950 ஜனவரி 26 வந்து குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து உப்பு சத்தியாகிரகம். இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து வேதாரண்யத்தில் வந்து நடக்கும். 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலேருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற வேதாரண்யத்தை நோக்கி வந்து நடக்கும். 1930 ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 வரைக்கும் அந்த அந்த வழிநடையாக போவாங்க இல்லையா, அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் வந்து நடக்கும். அங்கே வந்து கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து அந்த வழிநடை பாடலாக வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எழுதினவர் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இதுக்கு வந்து தலைமை தாங்கினவர் வந்து ராஜாஜி தலைமையில் வந்து 12 தொண்டர்கள் வந்து உப்பு சட்டத்தை மீறி கைது செய்யப்படுவாங்க. முக்கியமான தலைவர்கள் வந்து TSS ராஜன், திருமதி ருக்மணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேதரத்னம், சி சாமிநாதர், கே சந்தானம், இவங்க எல்லாமே தான் வேதாரண்யத்தில் வந்து கைது செய்யப்படுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரகாஷம், கே நாகேஸ்வர ராவ், இவங்களும் வந்து சென்னைக்கு அருகே உதயவனம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு முகமை வந்து நடத்துவாங்க. ஸோ இவங்களும் வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் 1930 ஏப்ரல் 27 திருவண்ணிக்கேணியில் ஒரு மோதல் வந்து நடக்கும். 3 மணி நேரமாக நடந்த மோதலில் வந்து 3 நபர் வந்து உயிரிழந்துருவாங்க. ராமேஸ்வரத்துலேயும் வந்து உப்பு சத்தியாகிரகம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வரி கட்டின பெண் வந்து யார் அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படிங்கிறவர் தான். 1932 ஜனவரி 26 வந்து ஆரிய பாஷம் அப்படிங்கிற இடத்துல வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து கொடியை வந்து ஏற்றுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து தேசிய கொடியை வந்து கையிலே வச்சுருப்பார். அவர் வந்து கீழே விடாமல் வச்சுருப்பார். தடியடி நடத்துகிற போதும் அவர் வந்து கையில் வந்து கீழே விடாமல் வந்து வச்சுருப்பார். யாருன்னா திருப்பூர் குமரன். அவர் கையிலே வச்சுட்டு வந்து இறந்துருவார். ஸோ அதனால தான் அவரை வந்து கொடிக்காத்த குமரன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது எங்கன்னா 1932 ஜனவரி 11 வந்து திருப்பூர் குமரன் OKSR குமாரசாமி அப்படிங்கிறவர் வந்து கொடியை பிடிச்சவாறே வந்து இறந்துருப்பார். நெக்ஸ்ட்டு 1937 வந்து காங்கிரஸ் வந்து தேர்தலில் வந்து நின்று வின் பண்ணிடுவாங்க. ராஜாஜி வந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம்மாக வந்து ஆவார். அவர் வந்து மது விலக்கை வந்து ஒழிச்சிருவார். அதை வந்து எங்கே ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துவார்னா சேலத்தில் தான். அதுக்கப்புறம் நிறைய வந்து வரிகளை வந்து உயர்த்திடுவார். இந்த மது விலக்கு வந்து பண்ணனால நிறைய வந்து இழப்பீடு வரும் இல்லையா, வருவாய் இழப்பீடு, அதை ஈடுகட்டுறதுக்காக வந்து வரியெல்லாம் வந்து அதிகரிச்சிருவார். அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் டைமில் வந்து காங்கிரஸ் அமைச்சரவை வந்து ராஜினாமா பண்ணதுக்கப்புறமா வந்து இவர் வந்து போயிடுவார். நெக்ஸ்ட்டு வந்து
இவர் திரும்ப வந்து அமைச்சரவை அமைக்கும் போதும் வந்து இந்தி மொழியை வந்து கட்டாயப்படுத்துவார். ஸோ அதனால் வந்து பள்ளிகள்லாம் இந்தி மொழி வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜாஜிக்கு எகெயின்ஸ்டாக அங்கங்கே வந்து போராட்டம் வந்து நடக்கும். ஈவேரா பெரியார் தலைமையில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து சேலத்தில் வந்து நடக்கும். அது இல்லாமல் தாளமுத்து, நடராஜன் அவங்களும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு வந்து போவாங்க. 1200 போராட்டக்காரர்கள் வந்து கைது செய்யப்படுவாங்க. ஸோ இதனால் வந்து இந்த காங்கிரஸ் வந்து திரும்ப வந்து ராஜினாமா பண்ணிடும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து காமராஜர் வந்து வருவார். அவர் வந்து இந்தி கட்டாயம் அப்படிங்கிறத வந்து நீக்கிடுவார். 1942 ஆகஸ்ட் 8 வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து காந்தியடிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் வந்து செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற வந்து முழக்கத்தை வந்து முழங்குவார். நிறைய தலைவர்கள் வந்து அந்த டைமில் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அப்போ வந்து காமராஜர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரயிலில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார். பம்பாயிலேருந்து சென்னைக்கு வந்து திரும்பிட்டு இருப்பார். ஸோ நிறைய தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணார், அரக்கோணத்துலேயே வந்து இறங்கிட்டு தலைமறைவாக இருந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வந்து மக்களை திரட்டுறதுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து பணிகள் வந்து செஞ்சுட்டு இருப்பார். அது இல்லாமல் இந்த டைமில் வந்து நிறைய மக்கள் போராட்டம் வந்து நடந்தது. பக்கிங்காம், கர்நாடிக் மில்லு, சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி, அதுக்கப்புறம் மின்சார ட்ரம் போக்குவரத்து போன்ற நிறைய இடத்துல வந்து நிறைய போராட்டங்கள் வந்து நடந்தது. வெள்ளையனே வெளியேறு அதை வந்து முன்னெடுத்து வந்து நிறைய மக்கள் போராட்டமும் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் வந்து காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்கும். அங்கே வந்து ஈவேரா வந்து பிராமணர் அல்லாதோருக்கு வந்து பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருப்பார். ஓகே, 9th யூனிட்டில் இருக்கிற கண்டென்ட் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ.